ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு மழைப்பொழிவு ரெயின்ஃபால் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஒரு 4 மாதத்துக்குள்ள தான் நமக்கு கிடைக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படிங்கிற இந்த 4 மாதத்தில் தான் வரக்கூடிய மான்சூன்ஸில் தான் அதிகமான ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குது. இந்த மான்சூன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும், எக்கனாமி நல்லாயிருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த மான்சூனில் ஏதோ ஒரு இஷ்யூ ஏற்படுது, ஒழுங்காக ரெயின்ஃபால் வந்து போதிய அளவுக்கு இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பாதிக்கும், இந்தியாவுடைய எக்கனாமிலேருந்து எல்லா விஷயங்களும் பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போ 2026லேயும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்தியாவுடைய மான்சூனில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரண்டா ஐஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு, ஆஃப்டர் ரேபிட் advance across India in early June 2026, the southwest monsoon has stalled unexpectedly. ஸோ இந்தியாவுடைய மான்சூன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ப்ராப்பராக தான் பேஞ்சிச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய மான்சூன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜூன் மிடில் எந்தெந்த இடத்துலலாம் மழை பெய்யணுமோ அந்த இடத்துல மழை பெய்யவே இல்லை. இது வந்து ஒரு அபாயமான எச்சரிக்கை. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். As of 18 June 2026, India recorded a rainfall deficit of nearly 40%. ஸோ ஜூன் 18ஆம் தேதியோடைய கணக்கெடுப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்கணுமோ அதில் 60% தான் மழை பெஞ்சிருக்கு. ஒரு 40% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை ஷார்ட்டேஜில் இருக்குது. இதனால இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்மளுடைய வாட்டர் அவைலபிலிட்டி இருந்து எக்கனாமிலேருந்து எல்லாமே பாதிக்கப்பட போகுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் தான் காரிஃப் கிராப் வந்து சோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மெயினாக நார்த் இந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே காரிஃப் அப்படிங்கிற சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக மழை தேவை. மழை இருந்தால் தான் வந்து இதில் விளைச்சல் நல்லா இருக்கும். பட் இப்போது மழை இல்லாதனால இப்போது காரிஃப் கிராஃபுடைய அந்த இது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் அவைலபிலிட்டி, ஸோ வாட்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கும் தேவை, நமக்குமே வாட்டர் தேவை. வாட்டர் இல்லை, மழை ப்ராப்பராக பெய்யல அப்படின்னா கிணத்துல எல்லாமே தண்ணி இதாயிரும், தண்ணி தட்டுப்பாடெல்லாம் ஏற்படும் இல்லையா? ஸோ அதனால தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஏன் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா உணவுப் பொருட்களுடைய விலை வந்து ஏறும். ஏன் ஏறுது? இப்போ மான்சூன் நல்லா இருந்துச்சுன்னா விளைச்சல் நல்லா இருக்கும். ஸோ நல்லா எல்லா ப்ராடக்ட்டுமே ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். அதனால ரேட் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் மான்சூன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா விளைச்சல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள், தானியங்கள் தான் இருக்கும். அதை நிறைய பேர் வாங்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஸோ இதனால இந்தியாவுடைய எக்கனாமியை வந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்காக இப்போது இந்த மான்சூன் வந்து ஸ்டால் ஆகிருக்கு, மான்சூன் ஏன் வந்து ஒழுங்காக பெய்யாமல் திடீர்னு வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறையா மெட்ரோலஜிக்கல் கார்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஓவர் த பே ஆஃப் பெங்கால். ஸோ மான்சூன் பெய்யணும் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல லோ ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மான்சூன் வரும். பட் இப்போது லோ ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுனால மான்சூன் வர்றதுக்கு அந்த க்ளவுட் ஃபார்மேஷனுக்குலாம் வந்து ப்ராசஸ் சரியாக இல்லை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க பே ஆஃப் பெங்கால்ல லோ பிரஷர் இல்லாம இருக்குது ஒரு முக்கியமான காரணம். தென் வீக் மாய்ஸ்சர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த அரேபியன் சி. இந்த மான்சூன் வரது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு இந்த மான்சூன் விண்டு வருது இல்லையா, இந்த மான்சூன் விண்டு வந்து அரேபியன் சீல இருந்து வரும்போது நிறைய மாய்ஸ்சர் ஈரப்பதத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து முட்டி நமக்கு என்னவா கிடைக்கும், மழை வந்து கிடைக்கும். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அந்த விண்டில் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ஏன்னா அந்த காட்டில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நமக்கு மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கடுத்து சப்டியூட் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ், இதுவும் வந்து ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறமா வி கிராஸ் ஈக்குவேட்டரல் விண்ட். இந்த மாதிரியான நிறைய முக்கியமான, குறிப்பா இது வந்து எல்னினோ இயர் அப்படின்னு சொல்றாங்களே. பொதுவா எல்னினோ லானினோ அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்னினோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து லானினோ வருஷம் அப்படின்னா அப்போ மழைப்பொழிவுகள் கரெக்டாக இருக்கும். பட் அதே இது எல்னினோ வருஷம் அப்படின்னா அப்போ மழைப்பொழிவுகள் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த வருஷம் வந்து எல்னினோ வருஷமா இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன். அடுத்து, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரொவைட் நியர்லி
75% ஆஃப் இந்தியாஸ் ஆனுவல் ரெயின்ஃபால், நம்ம இந்தியா கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவுல 75% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 மாசம் சவுத் வெஸ்ட் மான்சூன் பெய்யக்கூடிய 4 மாசத்துல தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ மெயினா ஜூன் டு செப்டம்பர். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் நல்லா இருக்கு, ப்ராப்பரா ஒரு 70%ஓ இல்ல 75% ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. அதுக்கு கீழே ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்ல இருந்து எக்கனாமில எல்லா செக்டாருமே வந்து பாதிக்கப்படும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மார்க் த பிகினிங் ஆஃப் காரிப் சோய். ஸோ காரிப், இந்த காரிப் சீசன்ல நிறைய முக்கியமாக நம்ம டே டு டே லைஃப்ல கன்சியூம் பண்ணக்கூடிய நிறைய ஃபுட் கிராப்ஸ் வந்து இந்த டயத்துல தான் கிராப் பண்ணுவாங்க. ஸோ ரைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி சோயாபீன், காட்டன், பல்சஸ், மைஸ், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பயிர்கள் இந்த சமயத்தில் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஒய் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மேட்டர் த மோர். இந்த மான்சூன் வந்து 4 மாதம் பெய்யுது இல்லையா? ஸோ அதில் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் கான்ட்ரிபியூட் லார்ஜ் ஷேர் ஆஃப் சீசனல் ரெயின்ஃபால். இந்த 4 மாசத்துல எந்த மாசத்துல அதிகமான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னா ஜூலைலையும் ஆகஸ்ட் தான். ஜூன்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜூலை ஆகஸ்ட் தான் ரெயின்ஃபால் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு மழை எல்லாமே இதில் தான் வந்து பெய்யும். ஸோ ஸ்ட்ராங் ரெயின்ஃபால் டூரிங் திஸ் மந்த் கேன் ஆஃப்செட் இயர்லி டெபிசிட். ஸோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா a weak June alone does not indicate the drought. கன்சர்ன் அரைசஸ் வென் டெபிசிட் கண்டினியூ டு ஜூலை ஆர் ஆகஸ்ட். இப்போ ஜூன்ல மழைப்பொழிவு கம்மியான ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எது மெயினான பிரச்சனை அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ ஆகி ஜூலைலையும் ஆகஸ்ட்லையும் இதே மாதிரி இப்போ நமக்கு இப்போவே 40% டெபிசிட் இருக்கு இல்லையா? இதே மாதிரி டெபிசிட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து வறட்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ராட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பிலீவ் பண்ணுறோம். இப்போதைக்கு கம்மியான ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதே இது ஃபியூச்சர்லேயும் தொடர்ந்து ஜூன் மாதத்துலையும் இதே மாதிரி 40% டெபிசிட் ஏற்படுது, ஆகஸ்ட்லயும் 40% டெபிசிட் ஏற்படுது அப்படின்னா அது நம்மளுடைய எக்கனாமியை, அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ IMD உடைய கிளாசிபிகேஷனை பொறுத்தவரை ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 96ல இருந்து 104% இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல். ஸோ நார்மல் அப்படின்னா 96ல இருந்து 104 இந்த ரேஞ்சுக்குள்ள பெய்யணும். அதே இது பிலோ நார்மல் அப்படிங்கிறது 90ல இருந்து 96. ஸோ 90ல இருந்து 96% ரெயின்ஃபால் பெய்யுது அப்படின்னா அது என்ன, அது வந்து நார்மல். டெபிசிட் பற்றாக்குறை அப்படின்னா 90% கீழே ரெயின்ஃபால் பெய்யுது, அந்த 4 மாசம் ஆவரேஜில் 90% கீழே பெய்யுது அப்படின்னா டெபிசிட். ஸோ இப்போ இந்த வருஷம் ரொம்ப டெபிசிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த டிராட்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஹவு டஸ் 2026 கம்பேர்? இதுக்கு முன்னாடி இந்தியா நிறைய இந்த மாதிரியான ரெயின்ஃபால் டெபிசிட் வந்து ஏற்பட்டிருக்கு. 2015 ஒரு மிகப்பெரிய வறட்சி வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய 1987 நிறைய வருஷங்கள் வறட்சி ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ராபிட் இனிஷியல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபாலோட் பை த ஏர்லி ஸ்டால். ஸோ இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல மழை இருந்துச்சு, நிறைய இடத்துல மழை பெய்யுச்சு. பட் அதுக்கப்புறம் அப்படியே மழை டோட்டலாக ஸ்டாப் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி மழை பெய்யும், பட் அந்த மழையுடைய அளவுகள் வந்து கம்மியாக இருக்கு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா டோட்டலாக ஒரு 4 to 5 days மழை இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. So large rainfall deficit reported in Maharashtra, Central India, South India. Maharashtra, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஜூன். தென் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஹாவ் ஆல்ரெடி பீன் இம்போஸ். தட்டுப்பாடுனால நிறைய இந்த வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ரீஜன் தான் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா, இந்த ரீஜன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான டெபிசிட் வந்து இருக்குதா சொல்றாங்க. ஸோ பட் என்னதான் டெபிசிட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. என்னென்ன விஷயம்னால அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இரிகேஷன் கவர். ஸோ விவசாயிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா நீர்நிலைகள்லையும் நமக்கு தண்ணி இருக்கிறனால இரிகேஷன் ஃபெசிலிட்டியாக டேம்ஸ்லாம் கட்டி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் விசாலப்படுத்துறதுனால அது வந்து பிரச்சனை, நமக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். இப்போ அக்ரிகல்ச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடர்ன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதுலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். தென் ஹெல்த்தியர் ரிசர்வாயர் ஸ்டோரேஜ். நான் சொன்னேன் பெரிய பெரிய டேம்ஸ்லாம் தண்ணி நல்லா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் ஃபேக்டர் மே ரெடியூஸ் த இம்பாக்ட் ஈவன் இஃப் ரெயின்ஃபால் ரிமைன்ஸ் பிலோ நார்மல். ஸோ ரெயின்ஃபால் வந்து பிலோ நார்மலுக்கு போனாலும் அதை தாங்குற அளவுக்கு இந்தியா கிட்ட இப்போ கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்லையும் சரி, டெக்னாலஜி வைஸ்லையும் சரி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டோம். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. பட் வாட்டர் வந்து ரொம்ப டெபிசிட் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் தான் நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.